சக்சஸ் ஆஃப்டர் கான்ஃப்ளிக்ட்ஸ், பல போராட்டங்களுக்கு பின்னாடி நிலையான வெற்றி அப்படின்றது கொடுக்கும். சரி, இப்போ இவங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல இல்ல சுகஸ்தானத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப நாளா நான் என் கம்ஃபர்ட் குறித்து ஒரு யோசனை இருந்துச்சு எனக்கு. அதுக்கும் மேல மேஷ ராசியில தான் சூரியன் உச்சமே அடைகிறான். அப்ப சூரியனுக்கு மேஷ ராசியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். அதுக்கும் மேல மேஷ ராசிபனோட ராசி அதிபன் செவ்வாய் பகவான் சூரியனுக்கு நட்பு கிரகம். எப்படியாவது ஒரு வீடு கட்டணும். 4ஆம் பாவம் அப்படின்னாலே வீடு, மனை யோகம், அம்மானோட ஹெல்த், அதுக்கு மேல வண்டி வாகனம், இந்த மாதிரி ஒரு யோகங்கள். அப்ப ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா மேடம், இந்த மேஷ ராசிக்கு சூரியன் எந்த பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஃபைவ், 5ஆம் பாவத்துக்கு அதிபன். அப்ப ரொம்ப நாளா என் குழந்தைய பெரிய லெவல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என் குழந்தை வந்து நல்ல கௌரவமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என் குழந்தைய வெளிநாட்டுல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு அற்புதமான பயிற்சி ஜூலை மந்த் நடக்க இருக்கு. அதுதாங்க சூரிய பயிற்சி. சூரிய பகவானோட பயிற்சியை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நமக்கு தீபா அருளாளன் மேடம் சொல்ல வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், இந்த சூரிய பயிற்சி அப்படின்றது என்ன? சூரிய பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார். மாதம் சூரிய பயிற்சி அப்படின்றது வரும். அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அங்கேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி கடகத்தில் உச்சம் பெற்று குரு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஜூலை 16 சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான மாதம் அப்படின்றது தெரியும். அம்பிகை அப்படின்னாலே ஆடி தான், முருகன் அப்படின்னாலே ஆடி தான். அந்த மாதிரி எத்தனையோ விசேஷமான பூஜைகளும் விரதங்களும் ஆடி மாதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உச்சம் பெற்ற குருவோடு சூரியன் போய் அமர்றது அப்படின்றது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக சிவராஜ யோகத்தினால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா, அரசு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது வந்துடும். இப்போ எனக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா, உங்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா? அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு யோகங்கள், அனுகூலமான பலன்கள் அப்படின்றதுலாம் வரும் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவுத்திறன் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜாதகரோட அறிவாற்றல் அப்படின்றது பன்மடங்காக இருக்கும். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே இருக்கும். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் கொடுக்க தான் போகுது, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கும் மேலே பொதுவாக இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தரம் இருக்கா அப்படின்னா இருக்குவதான் மேடம். எப்படி அப்படின்னா பொதுவாக இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்களில் குருவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைவு அப்படின்றது அந்த யோகத்தினுடைய பலன்களை கம்மியாக கொடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த யோகத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம் எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோண்டு நல்ல பலன், இல்லை இவ்வளோ நல்ல பலன் அப்படின்றது கொடுக்க தான் போகுது.
சூப்பர் மேம். இந்த சூரிய பயிற்சியில ஒரு அற்புதமான யோகம் எல்லா ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமா அந்த யோகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவா இல்ல இவ்ளோ கொடுக்க போகுதா அப்படின்றத பாத்துடலாம் மேம். சூரிய பயிற்சி பத்தி ரொம்ப அழகா ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க மேம். அந்த ராஜ யோகம் இந்த சூரிய பயிற்சியில முதல் ராசியான மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். இந்த குரு ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம், மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க, இது ரெண்டு வேற வேற யோகம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இன்னொரு பேர் இருந்தது புரிதல். ஆமா, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டு பேர் இருக்கு அதுக்கு. அந்த மாதிரி இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது 4ஆம் பாவத்துல இருக்கு மேடம். 4ஆம் பாவம் கடகம் இவங்களுக்கு 4ஆம் பாவம் இல்லைங்களா, காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம், மேஷத்துக்கு 4ஆம் பாவம். அப்ப 4ஆம் பாவத்துல சிவராஜ யோகம். ஒரு யோகம் சுகஸ்தானத்துல இருக்கும்போது டிஃபால்ட்டா அந்த சுகத்தை கொடுத்துரும் மேடம். ஏதோ ஒரு விதத்துல அந்த யோகத்தை கொடுத்துரும். இப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இது என்ன ஸ்தானம், அது வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னும் போது இங்க ஒரு யோகம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின் போது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகங்கள்லாம் கேந்திரங்கள்ல இருக்கும்போது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அப்ப 1, 4, 7, 10 புரியுதுங்களா? இப்ப இந்த 4 அப்படின்றது கேந்திரம் தானே வருது. பொதுவாகவே சிவராஜ யோகம் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல இம்பாக்டை கொடுக்கும். என்ன மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது அப்பயும் நல்ல இம்பாக்டை கொடுக்கும். ஆனா எப்படின்னா சக்சஸ் ஆஃப்டர் கான்ஃபிளிக்ட்ஸ், பல போராட்டங்களுக்கு பின்னாடி நிலையான வெற்றி அப்படின்றது கொடுக்கும். சரி, இப்போ இவங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல இல்ல சுகஸ்தானத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப நாளா நான் என் கம்ஃபர்ட் குறித்து ஒரு யோசனை இருந்துச்சு எனக்கு, எப்படியாவது ஒரு வீடு கட்டணும். 4ஆம் பாவம் அப்படின்னாலே வீடு, மனை யோகம், அம்மானோட ஹெல்த், அதுக்கு மேல வண்டி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு யோகங்கள். அப்ப ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடு கட்டணுன்ற கனவு இருந்துச்சு, வீடு கட்டணுன்ற ஆசை இருந்துச்சு. டிஃபால்ட்டா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் அந்த வீடு கட்டுறதுக்கு, அந்த வீடு சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் இவங்க வந்து அடி எடுத்து வைப்பாங்க. ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பண்ணுவாங்க, இல்ல அட்வான்ஸ் கொடுப்பாங்க, இல்ல வீடே வாங்கிடுவாங்க, ரெடிமேடா பில்டர் கிட்ட வாங்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வாங்குவாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்வாங்க. ஏதாவது பெரும்பாலான மேஷராசி என்பர்கள் செய்வாங்க, ஆக்டிவேட் ஆயிடும். இல்லைங்க எங்களுக்கு தசை கெட்டு போயிருக்கு, தசை வந்து அஷ்டமாதிபதினோட தசை வருது, 12ஆம் பாவத்து அதிபனோட தசை வருது, 6ஆம் பாவத்து அதிபனோட தசை வருது. அப்ப என்ன ஆகும், அந்த யோஜனை என் மைண்ட்ல வரும், அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன். ஆக மொத்தம் வீடு குறித்து ஏதோ ஒரு யோஜனை, ஏதோ ஒரு செலவு அப்படின்றது, சுப செலவு அப்படின்றது சாலிட்டா செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம், அம்மானோட ஒரு ஆரோக்கியம், அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. எங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால கடுமையான மன உளைச்சல்ல இருந்த. இப்ப ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட ஆரோக்கியத்துல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும். அதுக்கும் மேல மேஷ ராசியில தான் சூரியன் உச்சமே அடைகிறான். அப்ப சூரியனுக்கு மேஷ ராசியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். அதுக்கும் மேல மேஷ ராசிபனோட ராசி அதிபன் செவ்வாய் பகவான் சூரியனுக்கு நட்பு கிரகம். அப்ப ஒரு நட்பு கிரகம் நல்லது செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல வந்து அமர்றாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய நல்லது செஞ்சவங்க. என் ஃப்ரெண்டு கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க, என் ஃப்ரெண்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நான் போற இடத்துக்குலாம் என் ஃப்ரெண்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன், இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா மேடம், இந்த மேஷ ராசிக்கு சூரியன் எந்த பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா லார்ட் ஆஃப் 5, 5ஆம் பாவத்துக்கு அதிபன். அப்ப ரொம்ப நாளா என் குழந்தைய பெரிய லெவல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன், என் குழந்தை வந்து நல்ல கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், என் குழந்தைய வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எக்கனாமிக்கலி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கணுன்ற ஆசை மட்டும் நிறைய இருக்குது, யோஜனை மட்டும் இருக்குது, ஆனால் அதுக்கான கையில் காசு இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அது வந்து கிராமத்தில் இருக்குது, அதை நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, அந்த ப்ராப்பர்ட்டி வியாபாரம் ஆனால் என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலான்ற பிளானில் இருக்குது. சட்டுன்னு வியாபாரம் ஆகிடும். அழகா ஜம்முன்னு பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது படிப்புக்காக, குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக, குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக, குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக அந்த பூர்வீக சொத்தை வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை செட்டில் ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஏற்படும். ஸோ டிஃபால்ட்டா வந்து பாருங்க, வீடு வாங்குவாங்க, சொத்து பத்து, நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது ஏதோ ஒண்ணு. நான் கடைசி என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிளான வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் மேடம். இப்ப இன்னைக்கு சைக்கிளே ஒரு 8000 ரூபாய் 10000 ரூபாய் தாண்டிடுச்சு. அப்ப என் குழந்தைக்கு ஒரு சைக்கிளான வாங்கி கொடுத்தேன். என் குழந்தை படிக்கணும், நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு விரயம் பண்ணி, அதாவது என்கிட்ட இருக்க ஒரு பொருளை வியாபாரம் பண்ணி நான் வந்து குழந்தைய படிக்க அமைச்சேன். அந்த மாதிரி அமைப்பு நிறைய மேஷராசி என்பர்களுக்கு உண்டு. ஆன் தி ஹோல் மேஷத்துக்கு இந்த சிவராஜ யோகம் என்ன செய்யும், நம்ம சொன்னதுல இவ்வளோண்டாவது கண்டிப்பா செய்யும், மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப அருமை மேம். ஏன்னா நிறைய மேஷராசி நேயர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அட்லீஸ்ட் இந்த வரக்கூடிய ஜூலை மாதமாவது எனக்கு ஒரு நல்ல மாதமா இருக்காதா அப்படின்னு. இந்த சிவராஜ யோகம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நற்பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. ஸோ இந்த ராஜ யோகத்தை பத்தி, சூரிய பயிற்சி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.